அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே பேசும் பொருளாக மாறி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மைவி3 நிறுவனம் பார்த்தீங்கன்னா எம்டியை அடித்து இழுத்து சென்றதாக இப்போ ஒரு சில அப்டேட்கள் எல்லாமே சற்று முன் நமக்கு வெளியாகியிருக்கு. ஸோ வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சம்பவங்களை செய்திருக்காங்க. சில இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா மக்களை பார்த்தீங்கன்னா ஏமாற்றிய நிறைய பொருட்களை விற்று ஆட்களை சேர்ப்பதன் மூலமாக நிறைய உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கு 1800 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை சேர்க்கிறதுக்கு 1800 பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதற்கு நீங்கள் சேர்வதற்காக இப்போவே பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவன வாடிக்கையாளர்கள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனம். ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஏற்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படி ஒரு மிகப்பெரிய சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மக்களை ஈர்த்து நிறைய மக்களை ஏமாற்றி இருக்காங்க. ஸோ இதில் இந்த மாதிரி நிறைய இவர் மீது மைவி3 நிறுவனம் மீது நிறைய வழக்குகளும் பதிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த வழக்கு பதிவின் அடிப்படையில் தான் இந்த நிறுவனத்துடைய ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்தும் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்ட சம்பவம் திடீரென்று நடந்திருக்கு. ஸோ வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்திகிட்ருக்கு. ஸோ இதை பார்த்திங்கன்னா தொலைஞ்சிருச்சு. இந்த அதிர்ச்சியின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அதிரடியாக இப்போ இதில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு 14,000 கோடியிலிருந்து 17,000 கோடி பார்த்திங்கன்னா மெகா ஊழல் செஞ்சுருக்காங்க. மக்கள் பணத்தை ஏமாற்றி எப்படியெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர்களுடைய ப்ராடக்ட் பொருட்களை பார்த்திங்கன்னா அவர்களுடைய பொருட்களை மலிவான பொருட்களை விற்று நல்ல காசு பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனமாகத்தான் இந்த மைவி3 ஆட் செயல்பட்டு வந்தது. ஸோ ஒவ்வொருவராக சேர்ந்துட்டு அப்படியே இன்னும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் மூலமாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய விளம்பரங்கள் இது மாதிரி செய்து பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா செயல்பட்டது. இது செயல்பட்டதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இதற்கு நிறைய எதிர்ப்புகள் வந்த நிலையில் இந்த பொருட்கள் மலிவிலை வழக்கு பொருட்களை பார்த்தீங்கன்னா வழங்கியிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் இதற்கு நிறைய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் தெரிவித்திருந்த நிலையில் இப்போ அதிரடியாக இந்த நிறுவனத்தை முடக்கியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் இப்போ இதற்கு நிறுவனர் பார்த்தீங்கன்னா சக்தி ஆனந்த் அவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்க நிலையில் இதற்கு எம்டியாக இருந்த சக்தி ஆனந்த பார்த்தீங்கன்னா இருக்கார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய சுச்சுவேஷன் பிரகாரம் மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் இயங்காது, முடக்கப்படும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ இதனால் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிட்டதுனால நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து மைவி3 ஆப்பையும் நீக்கியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைவி3 ஆட்ஸ் எம்டி ஃபார்ம் என்ற சேனலில் உறுப்பினராக சேர்ந்து சேனலில் தினசரி மொபைல் ஃபோனில் விளம்பரம் பார்ப்பதன் மூலமாக சம்பாதிக்கலாம் என பொதுமக்கள் மோசடி செய்வதற்காகவும் இதனை தடுக்க கோரியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இதை தொடர்பாக பார்த்திங்கன்னா அவர் மீது பல்வேறு தரப்பட்ட வழக்குகள் எல்லாமே இருக்குது. ஸோ மைவி3 ஆப்போடைய புதிய ஆப் பார்த்திங்கன்னா விரைவில் வெளியாகும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வெளியாகுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிறைய பேர் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ மைவி3 ஆப் அந்த நிறுவனத்தை விரைவில் மூட இருக்காங்க. ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.